ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னா பிரண்டை சட்னி தான் செய்ய போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த முழங்கால் வலி, மூட்டு வலியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கால் வலி, அதுக்கு வந்து இது ரொம்ப தீர்வு தருதுங்க. இப்போ வந்து இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டை எடுத்துட்டோம். இதை வந்து க்ளீன் பண்ணணும். ரெண்டாவது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டையை வந்து நான் காமிச்சிட்டேன். இதுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கீரல், சின்ன வெங்காயம், தக்காளி 2, கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இஞ்சி, கல்லுப்பு, புளி, இதை வச்சு தாங்க சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம பார்த்த எல்லா இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கிட்டோம். லைட்டாக பட்டுப்படாமல் நல்லா இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பண்ணி எடுத்து வச்சதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா முருகலாக வந்து நம்ம வதக்கிக்கிறோம். ஏன் இதை இப்படி செய்கிறோன்னா அப்படின்னா தான் நாம் வந்து சாப்பிடும்போது வந்து அது மக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முருகலானால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க, ஏன்னா சேர்த்தி ஊற்றினா தான் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கும். நல்லா பாருங்கள் எண்ணெயில் எப்படி நல்லா வதங்குதுன்னு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம சட்னி ஆட்டுறதுக்கு வந்து தயார்படுத்தணும். அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம். கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிறோம். பெருங்காயம் சேர்த்திக்கிறோம், கட்டி பெருங்காயம். இப்போ தேங்காய் கீரல் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன் காற்றுல நல்லா 6 அளவுக்கு உலர வச்சுக்கலாம். அப்போனா தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சத்தான சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கோ சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்குங்க, சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சூடான சாப்பாடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து எங்கள் வீட்டில் பிரண்டை சட்னிக்கு தோசை சுட்டுருக்கோம். அதில் தான் இப்போ நாங்கள் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு தகவலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.